வணக்கம் சான்றோர்களே, வணக்கம். உங்கள் அம்சி அனில்குமார் பேசுகிறேன். நேற்றைய எமது தொட்டில் பிரதேசமான அம்சி பிரதேசத்தை பற்றி ஊர் சொல்வோம் பேர் சொல்வோம் என்கின்ற நிகழ்ச்சியில் எங்கள் ஊரை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். உள்ளபடியே நானெல்லாம் எண்ணி வியக்கின்ற அளவிற்கு ஒன்றல்ல ரெண்டல்ல 2000 பேருக்கு மேல் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள். நான் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டேன். உங்கள் அத்துணை பேரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் அதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் கோபுரங்கள் நிறைந்த எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் கும்பகோணம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோபுர கலசங்கள் தெரியக்கூடிய அந்த ஊரான கும்பகோணத்தை பற்றி இன்றைக்கு ஒரு விளக்கம் தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். துளிர் வெற்றிலைக்கு பெயர் போன கும்பகோணம் மட்டுமல்ல, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை திருநகரை தலைநகராக கொண்ட கும்பகோணம், அதாவது வற்றாத எங்கள் ஜீவநதி காவிரி நதி, பொன்னி நதி கடலில் பாய்ந்தோடி கலக்கின்ற இடம் குடம் போல தெரிந்ததாம் அன்றைக்கு தமிழ் புலவனுக்கு. அதற்கு பக்கத்திலே மூக்கு போன்று ஒரு நகரம் அமைந்திருந்தது. அதற்கு குடமூக்கு என்று பெயரிட்டார்கள். குடமூக்கு பின்பு குடநாடாக மாறிற்று. வடக்கே இருப்பவன் குடத்தை கும்பம் என்று மூக்கை கோணம் என்று வர்ணித்து அதற்கு கும்பகோணம் என்று பெயரிட்டான். இதுதான் கும்பகோணம் உருவான வரலாறு. ஆகவே இந்த சிந்தைக்கு எட்டியதை சொல்லியிருக்கிறேன். நாளைய தினம் இன்னொரு ஊரின் பெயரோடு உங்களை சந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சி அனில்குமார். வணக்கம் சான்றோர்களே, வணக்கம்.